எத்தனை பேருக்கு நான் இனி வாழ போறது இல்லை, கிறிஸ்து எனக்குள் வாழ போகிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பலிபீடத்துல எனக்கு கடத்துறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நினைக்கிறதை செய்யாமல் அவர் விரும்புகிறதை நான் செய்கிறது. I like that person. எனக்கு அந்த மனுஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கைப்பிடிச்சு வாழ ஆசை, ஆனா கர்த்தர் சொல்றாரு that's not my wish for you. What is பலிபீடத்தின் மேல கடத்துறதுனா என்ன தெரியுமா? எனக்கு ஆசை, அந்த ஆசையை விட உங்க மேல எனக்கு ஆசைப்பா. Give up. நீங்க சொன்னா நான் அப்படியே செய்வேன்ப்பா. ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு பலிபீடத்தை தாண்டி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக போகிறீர்கள்? Hallelujah. I'm going to give another point for praise. முடிக்க போகிறேன். துதி என்பது மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கான ஒரு வழி மாத்திரமல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். துதி என்பது உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். It's a weapon. Hallelujah. It's a weapon. இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உங்களால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? உங்களால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? என்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் 149 சங்கீதம் 149 கடைசி சங்கீதத்தினுடைய முந்தின சங்கீதத்தினுடைய 8-9 வசனங்களை அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆயுதம் என்ன ஆயுதம்னா அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. எதற்காக? அவர்களுடைய வாயில துதியும் அவருடைய கைகள்ல வேதம் என்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தையும் கர்த்தர் கொடுத்தார் தெரியுமா? What is the reason? What my praise can do? Your praise என்ன செய்யும் என்பதை முந்தின வசனத்தில் வாசிங்க. முந்திய வசனத்தை வாசிப்போமா? அவர்களுடைய 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். ஹல்லேலூயா. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் பேரில் செலுத்துவதற்கு கர்த்தர் உங்கள் வாயில் துதியை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வேகமா வாசிப்போமா? 8:2 எழுதி கொள்ளுகிறவர்கள் மத்தேயு 21:16 எழுதி கொள்ளுங்கள். சேர்த்து எழுதிக்கோங்க. If you're writing, write Matthew chapter 21 verse 16 also along with Psalms chapter 8 verse 2. வாசிப்போமா? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஹல்லேலூயா. மத்தேயு 21:16 இதே வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பகைஞனையும் பழிகாரனையும் அடக்க பாலகர் குழந்தைகளின் வாயினால் என்ன இருக்கு? துதி உண்டு பண்ணினீர். ஹல்லேலூயா. இந்த துதி உங்களை கர்த்தரிடமாய் சேர்ப்பது மட்டுமல்ல, இந்த துதி உங்கள் சத்துருக்களுக்கு சரி கட்டுதலையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொன்னதை நீங்க கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சத்துருவே இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிஸ்டர், உங்களுக்கு தான் சிஸ்டர் யாரோ பெரிய சத்துரு இருக்காங்க, எங்களுக்கு யாருமே சத்துரு இல்லை, நாங்கள் பூரண அன்புடையவர் அப்படி சொல்றீங்களா? ஆமென். நான் தான் சொல்லுவேன், எப்பொழுதுமே நமக்கு என்ன நினைப்புனா நம்ம தான் தாவீதுன்னு நினைப்பு. ஏன்னா நம்ம எதிர்க்கிறவன கோலியாத்தாவே பார்ப்போம். நம்ம தான் தாவீது, அவன் தான் சவுல் நினைப்பு இல்ல? எப்பவுமே நம்ம அப்படிதான் நினைப்போம். அவர்கள் அல்ல சத்துருக்கள், அவங்களுக்கு பின்னாடி
கோலியாத்திற்கு பின்னாக நின்று ஒருத்தர் செயல்பட்டானே, சவுலுக்கு பின்பாக இருந்து ஒருவன் செயல்பட்டானே. ஆமென். அபிஷேகம் பெற்றவனை அழிக்க ஒடுக்க ஒருவன் செயல்பட்டானே, அவனே சத்துரு. இங்க ஆண்டவர் சொல்றார், அப்பா உன்னுடைய துதிக்கு என்ன தெரியுமா பவர்? வாட் இஸ் த பவர் ஆஃப் த பிரேஸ்? உன் பகைஞனையும் உன் பழிக்காரனையும் அவைகள் அடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அடக்க போறேன் இன்னைக்கு. ஆமென். அடங்கி அடங்கி ஒடுங்கி ஒடுங்கி இருந்த நாட்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு. ஏன் தெரியுமா? நீங்க எழும்பி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் அடங்குவான். அல்லேலூயா. என்னை எப்பொழுதும் பழி சொல்லி கொண்டே இருந்தார். நான் நன்மை செய்தாலும், நான் நன்மைக்கு ஏதுவா செஞ்சாலும், நான் எதை செஞ்சாலும் பழி சொல்றேன் ஒரு கூட்டம். நான் எவ்வளவு நல்லவளா இருக்க நினைச்சாலும் என்னை பகைக்கிற ஒரு கூட்டம் உண்டு அல்ல? எஸ், ஐ ட்ரை டு டூ குட், பட் இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் வெறுத்துட்டே இருக்காங்க. நான் சொல்றேன், பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்குவதற்கு நீங்கள் போய் நின்று அவனோடு சண்டை போட அவசியம் இல்லை. இங்கிருந்து துதிக்க ஆரம்பிச்சா அவனை கர்த்தர் அடக்குவார். அல்லேலூயா. நம்ம வேலை என்ன? அவர் துதி சொல்லி வரவே. ஆமாதானே? இந்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்தது அவர் துதி சொல்லி வர. ஆமென். அவன் பேசிக்கொண்டே, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ராஜா தான் யோசபாத். ஆமாதானே? இந்த வேத புத்தகம் முழுசும் நீங்கள் வாசிக்கும் பொழுது என்னை கவர்ந்த பல ஜெபங்கள் உண்டு. இந்த பழைய ஏற்பாட்டுல எல்லா பரிசுத்தவான்களும் ஜெபிக்கும் பொழுது எப்ப ஜெபிப்பாங்கன்னா, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. என்னப்பா உனக்கு என்ன பிரேயர் பாயிண்ட்? அதை சொல்லு. நீ எதுக்கு ஆச்சுச்சுன்னு ஆபிரகாம் கிட்ட போயிரு ஆதி ஆகமத்துக்கு? ஏன் தெரியுமா? ஏன் அவங்க அப்படி ஜபிப்பாங்க தெரியுமா? வாட் இஸ் த டாக்டிஸ்? தே நோ த டாக்டிஸ். ஆமென். அவர்களுக்கு அது தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? ஸ்ட்ராட்டஜி. ஆண்டவருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, எப்பொழுதுமே கர்த்தருடைய சமூகத்துல போய் அவர் முன்பு செய்ததை சொல்லும் பொழுது இன்னும் செய்யணும்னு ஆசை அவருக்கு வரும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று தந்தா தேங்க்யூ தேங்க்யூ சொல்றோமா? ஆமா தானே? அவங்க ஒன்றை தந்த பொழுது தேங்க்யூ சொல்லிட்டு போற கூட்டத்துக்கு அர்த்த தேடலை. ஆனா தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒன்று தந்தா, நம்ம தே காட் சம்திங் ஃபார் அஸ், அவங்க வந்து நமக்கு ஒன்று தந்தாங்க, நம்ம அவங்களுக்கு திருப்பி ஏதாவது ஒன்று தருவோம். ஆமென். தோணுதா? எத்தனை பேருக்கு தோணுது? நம்ம எல்லாருக்குமே அந்த குணம் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க மீன் குழம்பு வைக்கும் பொழுது ஒரு சின்ன டப்பால் எடுத்துட்டு வந்து, இந்தாங்க சிஸ்டர் மீன் குழம்பு வச்சேன் அப்படின்னு கொடுத்த உடனே அடுத்த நாளே நீங்க சிக்கன் குழம்பு வைக்கும் பொழுது அதே டப்பால கொஞ்சம் ஊற்றி எடுத்துட்டு போய் என்ன பண்றீங்க? கொடுக்குறீங்களா? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? ஹவு டு யூ எக்ஸ்பிரஸ் யுவர் கிராட்டிடியூட்? எப்படி நீங்க அதை செய்றீங்க? அப்படின்னா அவங்க கொடுத்தாங்க, நானும் அவங்களுக்கு. அதனாலதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா ஆபிரகாமுக்கு செஞ்சீங்கல்ல, எங்க அப்பனாகிய யாக்கோபுக்கு செஞ்சீங்கல்ல, நாங்க இப்ப நிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கும் பொழுது சத்துரு சத்துரு சொத்துருன்னு சொல்றதை நிறுத்திட்டு சத்துருக்கு மேலான கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு பக்கம் பிரச்சனையை ஓரமா தள்ளிட்டு கர்த்தரை துதிச்சு பாருங்க, அந்த பிரச்சனை ஓரமாவே அப்படியே போயிடும். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய துதிகளில் இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? பகைஞனையும் பழிக்காரனையும் உங்கள் துதி அடக்கும். பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, நிறுத்தவே மாட்டேங்கிறாங்கல்ல, நான் சொல்றேன், நீங்க துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் அடக்குவார். அல்லேலூயா. நீங்க போய் பேசுனீங்கன்னா அவங்க வாய் அடங்காது. நீங்க பேசுவீங்க, அவங்க பேசுவாங்க, நீங்க பேசுவீங்க, அவங்க பேசுவாங்க, சண்டை பெருகும், பிரச்சனை பெருகும், குடும்பத்துல விரிசல் உண்டாகும். ஆமா, நான் பேச மாட்டேன்ப்பா, நான் துதிப்பேன். ஏன் தெரியுமா? பேசுறவர் பேசுனா ஒரு பய வாயை திறக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். கல்லெறிய கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் அவ திரும்பி சொல்லிருக்கலாம். என்ன சொல்லிருக்கலாம் தெரியுமா? நீ கூட தான் என்னோட தப்பு பண்ண சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்கலாமா? அந்த விபச்சாரி அங்க நின்ற எல்லாரும் ஒன்னும் பரிசுத்தவான்கள் அல்ல, அவளோடு போய் தவறு செய்தவர்களும் அங்க நின்றார்கள். அவள் திரும்பி பார்த்து சொல்லிருக்கலாம், நீ என்னோட தப்பு பண்ணல, நீ இப்ப எப்படி என்ன கை காண்பிக்கலாம் அப்படின்னு அவ பேசியிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவள் அமைதியாய் கர்த்தருடைய பாதத்துல இருந்தா. அவ அமைதியா இருந்ததால தான் இப்ப ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. அவர் பேசினாரு பாருங்க. அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருத்தனுமே இல்லை. ஸ்திரீயே, உன்னை கல்லால கொலை செய்ய வந்தவர்கள் எங்கே?
கைவிட்டார்கள் என் ஆண்டவரே. உன் பகைஞனையும் உன் பழிக்காரனையும் நீ அடக்க வேண்டும் என்றால் அவனோடு சண்டையிடுவது அவனை அடக்க போவதில்லை, நீ துதிப்பதே அவனை அடக்க போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். எஸ் சொல்லுங்க, நான் பேச மாட்டேன்பா. ஒரே வார்த்தை தான் சொன்னார். உங்களை யார்ப்பா உத்தமன்? ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க, ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை ஆண்டவர் பேசினார்னா மறு பேச்சு ஒருத்தரால கூட பேச முடியாது. நான் சொல்றேன், ஆண்டவர் பேசணும்னா என்ன பண்ணும் தெரியுமா? எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் பாடணும். எழுந்தருளும் தேவா எழுந்தருளும், மனுஷர்கள் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். என் கூட சேர்ந்து பாடுங்களேன். மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். நீங்க எழுந்தருளுங்கப்பா. சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும், எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளும், நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும், எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளும். சொல்லுங்களேன், நான் உமக்குள்ள மறைஞ்சுக்கிறேன், உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்த. கரத்தை உயர்த்தி பாடுங்க. எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். என் பகைவனை, என் பழிக்காரனை, என்னை நிந்திக்கிறவனை, என்னை ஒடுக்குகிறவனை அடக்க நீர் எழுந்தருளும். எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். தனஷேதர லதுரே பலேதனத ரிகலத ரிபலதா ஷிகதர லிதர பலேதர லதுனேமா. எழுந்தருளும், எழுந்தருளும் அனுனே செகதே சகலே தெரே நிசகதோ செதரே தரே. நீர் எழுந்தருளுமே. என்னாகும் கடைசி வசனம், என்னாகும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகும். We're going to finish with the wonderful word of God. கர்த்தருடைய சத்திய வசனத்தை கடைசியை பார்த்து முடிக்க போகிறோம். என்னாகும் 10:35. சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிப்போமா? This is the last word that I'm going to preach. So I want you all to join sister. எல்லாரும் சிஸ்டரை சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். ஆமென், ஆமென். ஆமென், எத்தனை பேர் சொல்வீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஆமென். கர்த்தர் எழுந்தருளுவார். அவர் எழுந்தார்னா போதும். அவர் வந்து யுத்தம் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நின்னு சண்டை எல்லாம் போடவே வேண்டாம். அவர் பார்த்திருக்கீங்களா? இந்த நாயெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்படி பண்ண உடனே இந்த நாய் என்ன பண்ணிரும்? ஓடிரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எழுந்து சண்டை போடுற அளவுக்கு அவன் பெரிய ஆள் இல்லை. he is not a bigger man. அவன் என்ன எனக்கு ஈக்குவல் கிடையாது. நிறைய பேர் சாத்தானையும் தேவனையும் ஈக்குவல் பண்ணுவாங்க. no 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 he is not even equal to the archangel. amen. ஒரு ஏஞ்சலுக்கு கூட அவன் சமமானவன் இல்லை. he can never be equal to my God. ஆண்டவர் சொல்றார், நான் எழுந்தாலே அவன் ஓடிடுவான் நாய் மாதிரி. நான் இப்படி எழுவேன், பார்த்தா ஆளே வசூல் என்ன சொல்லுதுங்க? ஓடி போவார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை எழுப்பி விடணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. என்ன பண்ணணும்?
பகைவர்கள் கையிலிருந்து விடுதலை வேண்டுமா? சத்துருக்கள் ஓட வேண்டுமா? எழுப்புறவரை எழும்புனா ஓடுறது தானா ஓடும். அவரை எழுப்ப ஒரே வழிதான் சகோதரனே சகோதரியே, நீ துதித்தால் அவர் எழுப்புவார். Your praise can shake the heaven. Your praise can shake the throne of God. ஆமென். தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கிற ஒரு துதி உன் வாயிலிருந்து இந்த காலை வேளையில புறப்பட போகுது. that oh no more, என்னால உட்கார முடியல. கர்த்தர் சொல்வார், அச்சச்சோ, என் பிள்ளை ஆராதிக்கிற விதத்தை நான் பார்க்கும் பொழுது, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவள் என்னை ஆராதிக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது, எப்படி நான் இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்காக எழும்பல, உங்களுடைய துதியில உங்களை ஆசீர்வதிக்க தான் எழும்பினாரு. ஆனா அவன் ஓடிட்டான். அதோரே ஷேகாத்தை சேகாதரா. He never takes efforts to do anything against Satan. He just stand. ஆமென். அவர் எழுந்தா போதும். அவர் எழுந்து arise oh God அவங்க பாடினாங்க. ஆமென். எப்படி யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க சத்துரு. அவர் எழுந்தாலே ஓடிடுவான். அவனுக்கு இவ்வளவு பில்டப்பா. ஆமென். எழுந்தருளும் எழுந்தருளும் எங்கள் பிதாவே. பாடுறீங்களா என் கூட சேர்ந்து? 4 வரி பாட்டு. எழுந்தருளும் எழுந்தருளும் எங்கள் பிதாவே. அவரை எழுப்பணும்னா இப்படி உட்கார்ந்துட்டே மச மசன்னு பாடுனா அவர் எழமாட்டாரு. You're going to sing from your heart. Amen. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் வாலிப பிள்ளைன்னு? வாலிப பிள்ளையே இத்தனை பேருக்கு மத்தியில அசஞ்சு அசஞ்சு பாடிட்டு இருக்கு அந்த பொண்ணு. கேமரா இருக்கு, எதுவுமே அந்த பொண்ணுக்கு வெக்கம் இல்ல. கர்த்தர் பாக்குறாரு. I'm not going to shy. நான் என்னை ஒடுக்கி வைக்கல. இதுவரையிலும் என்னை அடக்கினவனை அடக்கும்படி நான் துதிக்க போகிறேன். இதுவரையிலும் என்னை ஒடுக்கினவனை ஒடுக்கும்படி நான் துதிக்க போகிறேன். இதுவரை என்னை பகைத்தவனை ஓரே காசே தாரே தாலா சே காதாரே. உங்கள் வாயிலிருந்து எழும்ப போற துதிக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? when your praise goes up, ஆண்டவர் எழும்புவார். ஆண்டவர் எழும்புனா சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இதுவே அவனுக்கு கடைசி நாள். உங்க வாழ்க்கையில, உங்க சிந்தையில, உங்க குடும்பத்துல அவன் கிரியை செய்ததனுடைய கடைசி நாள் இது. ஏன் தெரியுமா? ஏன்னா கர்த்தர் இப்பொழுது எழும்ப போகிறார். இப்பொழுது அவர் எழுந்தருள போகிறார். அவர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சுதறடிக்கப்படுவார்கள். அவரை பகைக்கிறவர்கள், அவர் பிள்ளைகளை பகைக்கிறவர்கள், அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஓடி போவார்கள். எழுந்தருளும் எழுந்தருளும் எங்கள் பிதாவே. உள்ளத்திலிருந்து பாடுங்களேன் என் கூட சேர்ந்து. எழுந்தருளும் எழுந்தருளும் எங்களுக்காக எங்கள் பிதாவே. எழுந்தருளும் எழுந்தருளும் தூய ஆவியே. எழுந்தருளும் எம்மை நினைந்தருளும். எத்தனை பேர் சொல்வீங்க? எழுந்தருளும் என்னை நினைத்தருளும். சொல்லுங்க சொல்லுங்க மறுபடியும் நினைக்கிறாரு. கர்த்தருடைய கண்கள் இப்பொழுது நம்மேல் வந்து விட்டது. வானம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி வரப்போகிறது. அக்கினியை தொடர்ந்து மகிமை வரப்போகிறது. இந்த அக்கினிக்கும் இந்த மகிமைக்கும் முன்பாக சத்துருக்களால் நிற்க முடியாது, பகைத்தவர்களால் நிற்க முடியாது, பழி சொன்னவர்களால் நிற்க முடியாது. Natobela dara sheka dara boderela tera baba baba ningando sheka seka tere dara bale dara bala nikadorele seka tore dana hante se daro நீர் எழுந்தருளுமே. நீர் எழுந்தருளுமே இயேசுவே. எழுந்தருளும். ரெண்டே வார்த்தை தான். என்னை நினைத்தருளும் எழுந்தருளும். பாடிக்கொண்டே இருப்போமா? என்னை நினைத்தருளும்
எழுந்தருளும். கண்ணீரோடு விதைங்கம்மா. கண்ணீர் வடிச்சது போதும் அம்மா. உன் கண்களில் கண்ணீர் வருகிறதா அழு, ஆனால் உன் உதடுகள் துதிக்கட்டும். உன் இருதயம் பாரமா இருக்கிறதா அழு, ஆனால் உன் உதடுகள் துதிக்கட்டும். பிரச்சனை உன்னை சூழ்ந்திருக்கிறதா அழு, ஆனால் உன் உதடுகள் துதிக்கட்டும். உன் கண்ணீர் உன் துதிக்கு தடையா இருப்பதில்லை. நான் கண்ணீர் வடிக்கிறவள் அல்ல, நான் கண்ணீரோடு விதைக்கிறவள். Yes, 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 let the fire come down. அக்கினி வரட்டும். சொல்லுங்கப்பா, என்னை நான் தருகிறேன், என்னை தருகிறேன். இந்த பலிபீடத்தின் மேல் என்னை நான் படைக்கிறேன். உமது அக்கினி வேண்டுமே. I need a fire in my heart. Ode sheka sekale nando bese. வேண்டுமப்பா. நீர் வேண்டுமப்பா. ஆண்டவரே பார்த்து I love you Lord சொல்லுங்களேன். கட்டாயத்தின் அடிப்படையில் ஆராதிப்பது அல்ல சகோதரி, ஆராதனை. It should come from your heart. உன் உள்ளத்திலிருந்து அவர் செஞ்ச நன்மையை நான் நினைச்சு பார்க்கும்போது நான் எப்படி துதிக்காமல் இருப்பேன்? யோபுவே, உன் உடம்பெல்லாம் வேதனை, உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இப்ப உன்னுடைய வாய பரலோகம் கவனிக்குது, பிசாசும் கவனிப்பான். யோபுவே, உன்னிடத்திலிருந்து எல்லாம் எடுத்து விட்டேன், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று சொல்லி யோபுவினுடைய வாயின் பக்கத்துல மைக்க கொண்டு போய் வச்சா யோபு சொல்லுவாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நதுரே பாலாசே கதரா. இப்ப பரலோகத்துக்கு சந்தோஷம், பிசாசுக்கு வெட்கம். ஒரே தாலாசே. இப்பவுமா உன் நம்பிக்கை கர்த்தர். யோபுவே, எதுவுமே உன்னிடத்தில் இல்லை என்றாலும் எல்லாம் இருக்கிற நேரத்தை விட உன் ஒன்றுமில்லாமையில் பரலோகம் உன் உதடுகளை கவனிக்கிறது. கர்த்தர் உன் உதடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன். எனக்கு ஒன்று போட்டாலும் சொல்லுங்க, நான் உங்க மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். நான் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன்பா. நீங்க எனக்காக பேசுங்கப்பான்னு சொல்லுங்கப்பா. நான் பேசி பேசி பார்த்துட்டேன், பிரச்சனை பெருசாயிடுச்சு. நான் பேசி பேசி பார்த்தேன், காரியம் முடியல. நீர் எனக்காக பேசுங்க, என் சார்பில் யுத்தம் பண்ணுங்க. நீர் எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்போட என் ஜனம் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வந்துட்டோமே, நிக்கிறோமே, இல்ல ஒவ்வொருவனும் விசனமாயல்லப்பா, கட்டாயமாயல்லப்பா. நேகுதரலே செகலபா நிசயதனலா. ஹalleluya. தேவ பிரசன்னம். ஹalleluya. தேவ பிரசன்னம். எத்தனை பேர் நம்புறீங்க இப்பொழுது தேவ பிரசன்னம், அந்த மகிமை? அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தில் இறங்கின மகிமை எனக்கு வேணும். முடிக்க போகிறோம். கடைசி 5 நிமிடம் இந்த மகிமையை நான் பார்க்கணும். I need to see the glory of God. ஒரே சேக்க கண்களை அடைத்து, மாம்ச கண்களை அடைவுங்க. அப்பதான் ஆவியின் கண்கள் திறக்கப்படும். அப்பதான் மகிமையின் தேவனை கண்ணார காண முடியும். ஹalleluya. தேவ பிரசன்னம், பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஹalleluya. தேவ பிரசன்னம். ஆமென், 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 ஆமென். அந்நிய பாஷைகள்ல பேசி கர்த்தருடைய மகத்துவங்களை
கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல் கடந்து வருகிறது. ஒரு அக்கினி கடந்து வருகிறது. பலிபீடத்தில் தன்னை படைத்த ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் ஒவ்வொரு சரீரத்தின் மீதும் கர்த்தருடைய அக்கினி. நீங்க பேசுங்க, ஆண்டவர் கேட்க ஆசையா இருக்கிறாரு. வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து துதிங்க. Whatever you want to say to God, say. However you want to exalt him, exalt. முட்டி போடணுமா போடுங்க, பணிந்து வணங்கணுமா வணங்குங்க, கைகளை உயர்த்தணுமா உயர்த்துங்க. Whatever you want to do, do it. பரலோகம் கவனிக்கிறது. கர்த்தர் உங்கள் உதடுகளை கவனிக்கிறார். The eyes of God is upon this church. கர்த்தருடைய கண்கள் இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி. Yes, yes, yes. Adaragala darebala danikala dareboleda sheda raderala. Hallelujah, 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 hallelujah. Magimai, 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 magimai. Akini, 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 akini. இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி, குந்தி குந்தி நடந்த வாழ்க்கைக்கு முற்றி புள்ளி வைக்கிற அக்கினி, எங்கோ போய் கொண்டிருக்கிற உங்களை திரும்பி உங்களை கர்த்தர் வைத்த ஸ்தானத்திற்கு திருப்பி கொண்டு வருகிற அக்கினி. இந்த ஷேகதரபலா கர்த்தருடைய பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்தில் இருந்து அசேகதரபலா சேகலா கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி கடந்து வருகிறது. கரங்களை தட்டி, பலமாய் கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, இது கர்த்தருக்கு நீங்கள் செலுத்துகிற ஒரு பலி. ஒந்தே ஷேகா சேகா தரபலா தேரேதே நேகா சபோதே சேகா தரபா. அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. மகிமை பின்தொடருகிறது, மகிமை பின்தொடருகிறது. அரிக்கட்டுகளை நான் காண்கிறேன். சிலருடைய தோள்களின் மேல் அரிக்கட்டுகளை நான் காண்கிறேன். ஓ, நீ விதைத்த விதை, நீ சுமந்த அந்த விதைக்கு பதிலாக அரிக்கட்டுகளை உன் தோளின் மேல் கர்த்தர் வைக்கிறார். ரூத்தே, வெறுங்கையாய் வந்தாயோ? அளந்து கொடுக்கிற கர்த்தரின் பாதத்திற்கு வந்தாயோ? நீ வெறுங்கையாய் திரும்புவது இல்லை. You are not going back in the empty hands. கணுக்கால் அளவு போதாதையா. சொல்லுங்க, இதோட முடியல. worship is not ending, it is just started. இப்பதான் 2 படி வச்சிருக்கிறோம். போதாது, போதாது, நான் திருப்தி அடைந்திடவே கூடாது. I should not get satisfied in the God's presence. சொல்லலாமா? மூழ்கி மீந்தி மூழ்கணுமே, நான் மூழ்கணும்பா. இது போதாது, 2 படி பத்தாது. நன்றியும் துதியும் பத்தாது. ஆராதனை என்கிற அனுபவத்துக்குள், ஆராதனை என்கிற அனுபவத்துக்குள் என்னை இழுத்து செல்லும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக வாஞ்சையோடு